நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தேன், அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். அற்புதமாக எம்மை படைத்தீர், தற்பரன் நீரே எமை மீட்டீர். போர் பொடனப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானீர். எத்துணை வழிகளிலும் மதல்மை என் வீட்டெமை நீராட்கொண்டீர். அன்பில் தேவனர் கருணையிலே
மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும். கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும். நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவாய் திகழ்திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரின் அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பில் தேவனர் கருணையிலே. என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும்
இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே எல்வேளையும் ஐயா நீதானே எவ்வேளையும் ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் சிநேகமும் நீரே என் ஆசையும் நீரே நீரே என் ஆசையும் நீரே என் எல்லாமே ஐயா நீதானே என் எல்லாமே ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே எம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே எந்நாளுமே ஐயா நீதானே எல் நாளுமே ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் இசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இசையா அல்லேலூயா என் இசையா அல்லேலூயா இன்பத்திலும் நீரே மறுமையிலும் நீரே இன்பத்திலும் துன்பத்திலும் நீரே எவ்வேளையும் ஐயா நீதானே எவ்வேளையும் ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கின்றேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நமது முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல, என்றும் வாழ்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, வெயிலினுடைய தாக்கம் இன்னும் நம்ம மத்தியிலே இருக்கின்றது. குளிர்ச்சியான ஒரு காலத்திலே இந்த விழாவை நாம் எடுத்திருந்தோம் என்று சொன்னால் இன்னும் அநேகர் வந்திருக்க முடியும். இன்றைய விழாவானது ஏன் நமக்கு திரு அவையினால் ஏற்படுத்தப்பட்டது, எதற்காக இது கொடுக்கப்பட்டது என்று சற்று சிந்திக்க நமக்கு கடமை உண்டு. இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்தத்தினுடைய இந்த நாள் தொன்று தொட்டு ஏறக்குறைய 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துவ மக்களிடத்திலே பிரபலமாகி வந்த ஒரு விழா. காரணம், மக்கள் கடவுள் நமக்கு என்ன செய்தார் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே கடவுள் இதற்கு மேல் எதையும் செய்ய முடியாது என்ற ஒரு முடிவிற்கு மக்கள் வந்தார்கள். காரணம், எந்த ஒரு மதத்திலும் இல்லாத ஒரு உண்மையை நாம் காண்கின்றோம். கடவுள் தன்னையே அழித்து தம் மக்கள் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே கொடுத்ததாக நாம் பார்க்கின்றோம். இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை முறையை நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அம்மக்கள் கடவுள் கொடுத்த வாக்குறுதியின் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை அவ்வப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலிருந்து மறைந்து போனது. கடவுளால் எதை பெற முடியும் என்று நினைத்தார்களே ஒழிய கடவுளுக்கு எதை கொடுக்க முடியும் என்று அந்த மக்கள் சிந்தித்து பார்க்க இயலவில்லை. காரணம், அவர்களுடைய சுயநலம். ஆகவே இறைமகன் இயேசு இவ்வுலகம் வந்த பொழுது என் மக்கள் என்றும் வாழ வேண்டும், வாழ்வு பெற வேண்டும், அந்த வாழ்வின் வழியாக அவர்கள் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்ற உணர்வோடு கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனை வீணாக்கினார். அவருடைய வாழ்க்கையை வீணடித்தார். அதன் விளைவாகத்தான் புனித வாரத்திலே
வியாழனன்று நாம் ஆண்டவருடைய இராப்போசன உணவை கொண்டாடினோம். அதற்கடுத்த நாள் இறைவன் தன்னையே சிலுவையிலே அர்ப்பணிக்க கையளித்தார் என்ற நாளையும் நாம் பார்க்கின்றோம். இங்கே கடவுள் நமக்காக நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக செய்த செயல் இது. இதன் விளைவாகத்தான் ஆதி கிறிஸ்துவ திருச்சபையிலிருந்து தொன்று தொட்டு மக்கள் இந்த விழாவினுடைய முக்கியத்தை கொண்டாடினார்கள். காரணம், கடவுள் நமக்கு உணவாக கொடுத்ததைப் போல நாம் எதை கொடுக்கப் போகின்றோம் என்று கிறிஸ்துவ சமுதாயம் சிந்திக்க வேண்டும் என்று ஆதி கிறிஸ்துவ திருச்சபையிலே மக்கள் இதை மிகவும் சீரியஸாக, ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு கருத்தாக அவர்கள் அதை நினைத்தார்கள். அதன் விளைவாகத்தான் சங்கீதக்காரன் 78வது சங்கீதம், விண்ணகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உணவு இது, அந்த உணவை உண்போர்கள் சக்தி உள்ள மக்களாக வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த உலகினுடைய மாய்மாலங்களுக்கு உட்படாது, இந்த உலகிலே ஏற்படுகின்ற அனைத்து சுயநல கொள்கைகள் அனைத்தையும் தவிர்த்துவிட்டு, அதிகாரம் ஆணவம் என்பதை தவிர்த்துவிட்டு, நான் எதை பெற முடியும் என்ற சித்தாந்தத்திலிருந்து விலகி நான் எதை என் இறைவனுக்கு கொடுக்க முடியும் என்று சிந்திக்க தூண்டிய அந்த ஆதி கிறிஸ்துவ திருச்சபையிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற பாடம், நாம் இறைவனுக்காக இங்கு இந்த விழாவை எடுக்கின்ற இவ்வேளையிலே இறைமகன் நமக்கு கற்பித்ததைப் போல அவருடைய உன்னதமான கருத்துக்களை நாம் செயல்படுத்த துணிந்தோம் என்று சொன்னால் இந்த விழா நிறைவு பெற்றது என்று சொல்ல முடியும். ஆகவேதான் ஆண்டவருடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மன்னிப்பு, அந்த மன்னிப்பினுடைய உதாரணம் இறைவன் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தது. அந்த மன்னிப்பின் விளைவாக இயேசு நமக்கு கொடுத்ததைப் போல நாம் அவருடைய முக்கிய கொள்கைகளை பின்பற்றுவதின் விளைவாக நாமும் இயேசுவாக மாற முடியும், நாமும் இயேசுவாக மாற முடியும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல பொது வாழ்விலும் செயல்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட விழா இது. ஆகவே ஆண்டவரை நற்கனி பவனியாக நாம் இங்கே எடுத்து வந்து இவரை அமர்த்தி இருக்கின்ற வேளையிலே ஆண்டவருக்கு உறுதி கூறுவோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து எங்களை உயிர்ப்பித்து எங்களை வாழ்த்தி எங்களை வழி நடத்துகின்றீர். அதே போல நாங்கள் என்றும் உமக்கு ஊழியம் புரிபவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, சத்தியம் தவறாது நாங்களும் வாழ்வோம் என்ற உணர்வை எங்களிலே இருத்தி நாங்கள் நன்முறையிலே வாழ எங்களுக்கு வரமருளும் என்று மன்றாடுவோம். இறைவன் நமக்கு கொடுத்தார், நாம் அவருக்கு கொடுப்போம். ஆமென். உயரே வருதாண்டு மோனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க
நம்பிக்கையில் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்டில் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரும் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஒருபோதும் உனக்கு நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். என்னை நீ தெரிந்தாய்,
என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய்? உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன். தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடுமான் போல தேடி வந்தேன். நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடுமான் போல தேடி வந்தேன். நீ இன்றி வாழ்வில்லை என்று நைந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை இனி ஆளும் தெய்வம், என் இயேசு நீயே. என்னுள்ளம் நின்றாய் நிதம் என் பாதை முன்னே நீதானை சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தால் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒரு நாளும் விலகாது என் தெய்வம் இயேசு. ஒரு நாளும் விலகாது என் தெய்வம் இயேசு. என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாது என் தெய்வம் இயேசு. என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே. பலம் தந்து என்னை என்னாலும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே. என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாது என் தெய்வம் இயேசு.
ஒரு நாளும் விலகாது. என் தெய்வம் இயேசு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறைவார்த்தைகள் 51 முதல் 53, இறைவார்த்தை 55. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் ஒன்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. தாயாம் திருஅவையோடு இணைந்து ஆண்டவர் கிறிஸ்துடைய தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே இன்றைய விழாவானது 3 விழாக்களுடைய சங்கமமாக இருக்கிறது, ஒன்றிப்பாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். 3 விழா. முதலாவதாக இது ஒரு நற்கருணை பலி அல்லது புனித திருவிருந்து பலி விழா என்று நாம் பார்க்கலாம். அதே நேரத்திலே இது திவ்ய நற்கருணை அருட்சாதன விழா என்று நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக அருட்சாதனத்தில் இயேசுவின் உண்மையான உடனிருப்பு, அருட்சாதனத்தில் இயேசுவின் உண்மையான உடனிருப்பு என்ற இவை 3ம் அடங்கிய ஒரு சங்கமித்த ஒரே விழாவாக இன்று நாம் கொண்டாடுகிறோம். 3 இடத்திலே ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு நாம் புகழ் சேர்க்கிறோம். இது தந்தை, மகன், தூய் ஆவியார் என்ற 3 இறைவனுடைய அந்த இருப்பை நமக்கு உடன் காட்டுகிறது. அந்த இருப்பை நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கிறிஸ்து எதற்காக இத்தகைய ஒரு விழாவை அல்லது ஆண்டவர் கிறிஸ்து எதற்காக தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் கொடுக்க வேண்டும்? அவர் கொடுத்து சென்றார். ஆனால் தாயாம் திரு அவை இன்றளவும் அதை எதற்காக தொடர வேண்டும்? தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி ஃபீஸ்ட் என்று நாம் பார்க்க வேண்டும். என்ன நோக்கத்திற்காக இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசுவில் பிரியமானவர்களே, தாயாம் திரு அவை நமக்கு 3 காரியங்களை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. முதலாவதாக டு கிவ் கலெக்டிவ் தேங்க்ஸ் என்று சொல்வார். கலெக்டிவ் தேங்க்ஸ், எல்லோருமாக சேர்ந்து ஒட்டுமொத்த திரு அவையும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று இன்றைய விழாவை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எல்லோரும் சேர்ந்து நாம் பெற்றுக்கொண்ட எல்லா இறையர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். டு கிவ் கலெக்டிவ் தேங்க்ஸ், அதுதான் முதல் நோக்கமாக தாயாம் திருச்சபை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக இயேசு பிரியமானவர்களே, மிக முக்கியமாக நமது கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களுக்கு தாயாம் திருச்சபை நமக்கு சுட்டி காட்டுவது, இந்த விழா இருக்கின்றால் நாம் நமது பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவுகளுக்கும் இயேசுவினுடைய மறைபொருள் அல்லது இது ஒரு மறைபொருள் என்பதை நாம் கற்பிக்கவும், இது ஒரு நம்பிக்கை என்பதை கற்பித்து அதில் நாம் வளரவும், இது ஒரு பக்தி என்பதை நாம் பிறருக்கு சொல்லிக்கிடவும். டு இன்ஸ்ட்ரக்ட் பீப்புள் இன் மிஸ்ட்ரி, ஃபெய்த் அண்ட் டிவோஷன் என்ற இரண்டாவது காரணத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இது ஒரு மறைபொருள், இது ஒரு நம்பிக்கை, இதில் நாம் பக்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நமது எதிர்கால சமுதாயத்திற்கு, இளைஞர் இளம் பெண்களுக்கு, நமது சிறு பிள்ளைகளை சுட்டி காட்ட, அவர்களுக்காக இது குறித்து காட்ட இந்த விழாவானது தாயாம் திரு அவையால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக இயேசு பிரியமானவர்களே, புனித திவ்ய நற்கருணையை நாம் பாராட்ட பிறருக்கு கற்றுத்தலும். டு அப்ரிஷியேட், இல்லைங்களா? இது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட நிகழ்வு என்று சொல்லி அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை பாராட்ட பிறருக்கு நாம் கற்பித்தல் வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற
இந்த மிக முக்கியமான 3 காரணத்துக்காக தாயாம் திருவையானது இந்த விழாவினை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தலைப்பிலே தாயாம் திரு அவையானது நமக்கு கொடுக்கிறது. முதலாவதாக நாம் பார்க்கிறோம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் கிறிஸ்து எனது உடல் உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று சொல்கிறார். எனவே முதல் ஆண்டிலே திவ்ய நற்கருணை நமது உண்மையான உணவு, ஆன்மீக உணவு, ஆண்டவர் கிறிஸ்துடைய உடல் உண்மையான உணவு இரத்தம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது ஆண்டிலே நாம் பார்க்கிறோம் அது ஒரு உடன்படிக்கை என்று பார்க்கிறோம். உடன்படிக்கையின் அடையாளம், சைன் ஆஃப் தி கவனன்ட் என்ற நிலையிலே அந்த தலைப்பிலே நாம் சிந்திப்போம். மூன்றாம் ஆண்டிலே இயேசு ஒரு தலைமை குரு, ஆண்டவர் கிறிஸ்து மகத்தான குருவானவர், ஒரே ஒரு குரு அவர் நமக்காக வெளியிடப்பட்டார் என்ற இயேசுனுடைய தலைமை குருத்துவத்தை சுட்டிக்காட்டுவனமாக மூன்றாம் ஆண்டிலே அதை சிந்திப்போம் இயேசு பிரியமானவர்களே. எனவே அத்தகைய நிலையிலே இன்று ஆண்டவர் கிறிஸ்து வழியினே சென்று இத்தகைய ஒரு விழாவை அன்பு சீடர்களுடைய அந்த ரா உணவிலே அவர் அழகாக அன்பு சீடர்களை அழைத்து அவருடைய உடலையும் இரத்தத்தையும் பானமாக உணவாக அன்பு சீடர்களுக்கு கொடுத்தார். இதை யாரும் ஆண்டவர் கிறிஸ்து நீங்க இதை செய்யுங்க அப்படி செய்யுங்க என்று சொல்லவில்லை. இயேசு பிரியமானவர்களே, விவிலிய ஆசிரியர் சொல்லுகிறார்கள் ஈக்ரோஸ் இஸ் எ டெலிபரேட் எல்யூஷன் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் கிறிஸ்து அவராகவே தானாகவே முன்வந்து அன்பு சீடர்களை அழைத்து இயேசு பிரியமானவர்களே நான் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே எவ்வாறு அந்த இஸ்ரேல் மக்கள் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை வாயிலில் தெளித்து யாவை இறைவனுக்கு பலி செலுத்தினார்களோ அதற்கு மாற்றாக ஆண்டவர் கிறிஸ்து அந்த பழைய உடன்படிக்கை என்னுடைய விழாக்கள் இவற்றை எல்லாம் மாற்றி புதிய விழாவாக ஆண்டவர் கிறிஸ்து இவருடைய ரத்தம் வாயிலில் தெளிப்பதற்கல்ல, வாசல் தெளிப்பதற்கல்ல, மாறாக அது உயிரோட்டம் பெற்ற ரத்தம், எனவே அதை நாம் குடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கிறிஸ்து அவராகவே சென்று இத்தகைய ஒரு விழாவை அன்பு சீடர்களை அழைத்து அன்று தாம் பாடுவதற்கு முன்பாக அன்பு சீடர்களை அழைத்து அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு பானமாக சென்றார் இயேசு பிரியமானவர்களே. எனவே இந்த புதிய உடன்படிக்கை என்பது எரேமியா சொன்ன அந்த இறை வார்த்தையை ஆண்டவர் கிறிஸ்து இன்று தனது வாழ்வில் மாற்றி காட்டுவதை பார்க்கிறோம் இயேசு பிரியமானவர்களே. எரேமியா புத்தகம் அதிகாரம் 33 நாம் இவ்வாறாக வாசிப்போம். 33 இறை வார்த்தைகள் 31 முதல் 34 முடிய நாம் வாசிக்கின்ற பொழுது இவ்வாறாக நமக்கு சொல்கிறது. இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அவருடைய மூதாதையரை எகிப்து நாட்டின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைவிடித்து நடத்தி வந்த பொழுது அவரோடு செய்த உடன்படிக்கை போன்று இது இராது. நான் அவர்களின் தலையாயிருந்தும் என் உடன்படிக்கை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே என்று சொல்லி அந்த பழைய உடன்படிக்கையை மக்கள் மீறிவிட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் புதியதோர் உடன்படிக்கை எரேமியா இறைவாக்கினர் வழியாக நமக்கு சொல்கிறார். அது என்னவென்றால், என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்கள் இதயத்தில் எழுதி வைப்பேன், நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தனக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்று சொல்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. இயேசு பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம் புத்தகத்தில் எழுதப்பட்டது. ஆனால் ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கை அன்பு, மன்னிப்பு, சமாதானம், ஒற்றுமை இவையெல்லாம் நமது இதயத்தில் எழுத வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் கிறிஸ்து இத்தகைய ஒரு நிகழ்வினை தனது வாழ்வில் அன்பு சீடர்களுக்கு நமக்கு சுட்டி காட்டினார் இயேசு பிரியமானவர்களே. எனவே இந்த நல்ல நாளிலே காலையிலே அந்த மறைவுரையில் கூறியது போல இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுவது ஒற்றுமை, தியாக அன்பு, யூனிட்டி அண்ட் சாக்ரிஃபிஷியல் லவ் என்று ஆங்கிலத்தை சொல்லுவோம். இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது இயேசு பிரியமானவர்களே. ஜான் கிறிஸ்தாஸ்டம் அவர்கள் அழகாக ஓர் உவமையை அல்லது ஒரு உதாரணத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்பம், கிறிஸ்தவர்களாக்கி நமக்கு அப்பம் அப்படின்னா பிரெட், ஆங்கிலத்தில் பிரெட் என்று சொன்னால் அது ஆண்டவர் கிறிஸ்து. அந்த பிரெட்டை அதை உட்கொள்கின்ற நபர் யார்? தி கம்யூனியன் சொல்லுவோம். அதை உட்கொள்கின்றவர் தி கம்யூனியன். அது யார் என்று சொன்னால் அது ஆண்டவர் கிறிஸ்து. எவ்வாறு பல்வேறு தானியத்திலிருந்து உருவான அந்த அப்பம் ஒரு உருவெடுத்தாலும் அந்த தானியங்கள் சிறு சிறுவையாக அரைக்கப்பட்டாலும் அவை எப்பொழுதுமே ஒன்றோடு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்பத்திலே பல துகள்கள் இருக்கிறது, ஆனால் அந்த துகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே அப்பமாக இருக்கிறதோ அதுபோல கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் தனி குணம் கொண்டவர்களாக, தனிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும்
நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும், மாறுகிறோம் என்று சொல்லுவார். எவ்வாறு அந்த பல்வேறு திராட்சை தனித்தனியாக அந்த பழங்கள் இருந்தாலும் அது ஒன்று சேர்ந்து அந்த திராட்சை ரசம் என்பதை கொடுக்கிறதோ, அதுபோல கத்தோலிக்க திரு அவை நாம் பல்வேறு வகையில் நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம். நாம் அந்த திராட்சை ரசம் போல எப்பொழுதும் பிறருக்கு வாழ்வு கொடுப்பவர்களாக, சுவை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒற்றுமையையும் அந்த அன்பையும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, எனவே இந்த நல்ல விழாவிலே மூவர் இறைவன் இந்த ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்தம் வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து நாம் ஒன்றுபடுவோம், பிறருக்காக வாழ்வோம், அதற்கான அருள் வேண்டுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலார் குறையை நீக்க நம்பிக்கையில் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்டில் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவனின்றுமே வாழ்வான், அவனின்றுமே வாழ்வான். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவனின்றுமே வாழ்வான், அவனின்றுமே வாழ்வான். எனது உணவை உண்ணும் எவர் பசியை அறிந்திடா. ஓ எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார், என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவனின்றுமே வாழ்வான், அவனின்றுமே வாழ்வான். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். ஓ ஓ ஓ அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம், எங்கும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பீர். நானே ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன்.
பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். அவருடைய சீலர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு இயேசுவே நன்றி. உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மிகவும் பாசத்திற்குரிய ரெடியார் பாளையம் புனித அந்திரேயாவுடைய பாதுகாவலில் வாழ்கின்ற அன்புக்குரிய பங்கு மக்களே, கிளை பங்கு மக்களே, பெரியவர்களே, அருட்சகோதரிகளே, குழந்தைகளே, விடச்சிறுவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் மனமாற வாழ்த்துகிறேன். நற்கனை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நீங்கள் அனைவரும் உங்களுடைய இந்த மாலை நேரம், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வெடுக்க வேண்டிய நேரம், குடும்பத்தோடு ஒன்றாக நன்றாக பொழுதை கழிக்க வேண்டிய நேரம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்காக கடுமையான வெயில், கொடுமையான வெயில், உச்சக்கட்ட வெயில், இருப்பினும் சரியாக 5:30 மணிக்கு அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். நற்கருணை ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்திருக்கிறோம். அருமையாக இந்த பூச்சரங்கள், பூ திருவிழா, இன்றைய நாள் நற்கருணை ஆண்டோடைய திருவிழா. எல்லாருக்கும் வேர்க்க வேண்டும். இன்னைக்கு வேர்த்து கொட்டணும், நெற்றியில் வேர்க்கணும், உடம்பு முழுவதும் வேர்க்கணும், ஆண்டவருக்கு புகழ் பாடணும். ஆண்டவரை தூக்கிட்டு வந்திருக்கிறோம், ஆண்டவரை பெருமைப்படுத்தியிருக்கிறோம். நம்ம எல்லாம் கழுத குட்டிகள். இந்த பூ, இந்த அலங்காரம், இந்த பெருமை எல்லாம் ஆண்டவருக்கு தான். ஆண்டவரால் தான் இந்த பெருமை. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பூ திருவிழா, நற்கருணை திருவிழா. நாம் வைத்திருக்கிற விசுவாசம், நாம் வைத்திருக்கிற அன்பு, நாம் அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அதை இன்று நாம் வெளி உலகுக்கு காட்டுகிறோம். நம்ம இன்னும் வெளியில் கோலாகலமாக செய்ய முடியும். இருப்பினும் நம்முடைய ஆலய வளாகத்தில் சிறப்பாக ஆண்டவருக்கு நம்முடைய அன்பை, நம்முடைய மரியாதையை, நம்முடைய பாசத்தை
வெளிப்படுத்தியிருக்கிறோம். நம்ம ஒருத்தவங்களை அன்பு செய்கிறோன்னா அதை என்ன பண்ணணும்? அதை வெளியே காட்டணும். we should show. if you have really love, if you want to love, you want to show love, you say that you love somebody else, it should be expressed, it should be shown. அது வெளிப்படுத்தணும், வெளியே காட்டணும். நீ நல்லவன் அப்படின்னா நீ நல்லவங்கிறதும் வெளியே தெரியணும். ஆகவே இன்று ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம், நம்ம தினமும் கொண்டாடுகின்ற விசுவாசம், தினமும் நம்ம ஆண்டவர் மீது வைக்கின்ற இந்த திருப்பலியில் வைக்கின்ற நம்பிக்கை, அதை இன்று நம்ம வெளிப்படுத்தி ஆண்டவருக்கு பெருமைப்படுத்தி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லி நாம் இந்த விழாவை எடுத்து கொண்டாடி இருக்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான திருவிழா. இந்த விழா கொண்டாடும் பொழுதெல்லாம் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் பிஷப் செக்ரட்டரியாக இருக்கும்போது இந்த பூ திருவிழா கத்தீட்ரலில் இதை போல் தான் கொண்டாடுவோம். அன்றைக்கி அந்த பூ திருவிழா கொண்டாடிடுவோம், வேர்த்து களைப்போடு வருவோம். மிகவும் எங்கள் பிஷப் ஹவுஸ்க்கு வந்தோடனே எங்களுக்கு ஒரு எல்லா ஃபாதர்ஸும் இந்த விழாவை கொண்டாடின அந்த உற்சாகத்தை நாங்கள் மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துவோம். இன்று உங்களோட இந்த திருவிழாவை கொண்டாடினது உண்மையிலே பெருத்த மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளவு பேர் இன்று இந்த விழாவில் பங்கெடுத்திருப்பது பெருத்த மகிழ்ச்சியாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியில் வாசித்தோம், ஆண்டவர் நற்கருணையை பற்றி யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் ஒரு பெரிய நீண்ட உரை, நீண்ட விளக்கம், லாங் டிஸ்கோர்ஸ், பயங்கரமான விளக்கம் கொடுக்குறார். வானிலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு நானே, இந்த பாலைவனத்தில் உங்களுக்கு கிடைத்த மன்னாவை போல இது கிடையாது, மன்னாவை உண்டவரெல்லாம் மாண்டு போயினர், ஆனால் இங்கே கொடுக்குற நான் என்னுடைய உணவு, நீங்கள் யாரும் செத்து போக மாட்டீங்க, உங்களுக்கு அழியாத வாழ்வு, என்னுடைய உடல், என்னுடைய ரத்தம், என்னுடைய உடல் மெய்யான உடல், என்னுடைய ரத்தம் மெய்யான பானம், இதை உண்பவருக்கு இதை குடிப்பவருக்கு என்றைக்குமே தாகம் வராது, என்றைக்குமே சாவு வராது, அவங்க கடவுளோடு இருப்பாங்க, அவங்களுக்கு அழியாத வாழ்வு கிடைக்கும். இப்படிலாம் ஒரு நீண்ட உரை, நீண்ட விளக்கம். இயேசுவுக்கு ஆரம்பத்தில் அவர் செய்த புதுமைகள், அவருடைய போதனைகளை கேட்டு கூட்டம் அதிகமாக சேர்ந்துச்சு. அதுவும் குறிப்பாக யார்கிட்ட இந்த சீடர்கள்லாம் அதிகமாக ஆண்டவர்கிட்ட சேர்ந்தாங்க? ஸ்நாபகர்லப்பர், திருமுழுக்கு யோவான். அவர் தான் சொன்னார் பாருங்க, இதோ இறைவனின் செம்மறி, இவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட இருந்த பெரிய கூட்டம் எல்லாமே இந்த 12 சீடர்கள் ஆண்டவராக பார்த்து தேர்ந்தெடுத்தது. ஆனால் பல சீடர்கள் ஆண்டவரை பின்பற்றி வந்தார்கள், இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் குறிப்பாக இந்த ஒரு பிரசங்கத்துக்கு பிறகு, இந்த ஒரு போதனைக்கு பிறகு, நற்கருணையை பற்றிய போதனைக்கு பிறகு கூட்டம் எல்லாம் என்ன ஆகி போயிடுச்சு? பஸ்ஸுன்னு போயிடுச்சு. வந்தவங்க பூரா என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் போயிட்டாங்க. ஐயோயோ, இது என்ன, இது பிரசங்கமாகுது, இதை நம்புற மாதிரியே இல்லையே, யாராவது உடலை போய் சாப்பிட முடியுமா? யாராவது ரத்தத்தை போய் குடிக்க முடியுமா? இவர் பேச்சு மிதமிஞ்சிய பேச்சு, இது ரொம்ப டூ மச்சு, இதெல்லாம் நம்பவே முடியாது, இது காட்டு மிராண்டித்தனம், இதெல்லாம் யாராவது மனுஷனுடைய உடலை யாராவது சாப்பிட முடியுமா? காட்டு மிராண்டிங்க தான், கேனிபல்ஸ் தான், மாமிச வெறி பிடிச்சவங்க தான். இந்த ஒரு விசுவாசமே நம்ம கேள்விப்படாததாக இருக்குது, இதை நம்ம இதுவரையும் கேட்டதே கிடையாது, இது நடக்கவே நடக்காது என்று எல்லா சீடரும் அவரை விட்டு விலகிட்டாங்க. அப்போ பார்க்குறாரு கூட்டம் இப்போ பாருங்கள், இப்போ நான் பிரசங்கம் வைக்கிறேன், யாரோ 2 பேர் ஏஞ்சி போனாலே எப்படி இருக்கும்? 2 பேர் ஏஞ்சி போனாலே அப்போ நான் பிரசங்கத்தை என்ன பண்ணிடணும்? இன்னும் ஒரு 4 பேர் ஏஞ்சி, ஆம்பளைங்க ஏஞ்சி வெளியே போனாங்க வச்சுங்க, ஓகே குறைக்கணும். சப்போஸ் உள்ள 4 பேர் உள்ளே வருதுன்னு வச்சுங்க, பிரசங்கம் வைக்கும்போது இன்னும் உள்ள கூட்டம் முந்தி அடிச்சுட்டு வரும். குறிப்பாக இந்த திருவிழா இடத்துக்கெல்லாம் போனோன்னு வச்சுங்க, கோணாங்குப்பம், வேளாங்கண்ணி, அங்கெல்லாம் நம்ம பூசை வைக்கிறோம், பிரசங்கம் வைக்கிறோம்னு வச்சுங்க, கூட்டம் முந்தி அடிச்சுட்டு வருதுன்னு நினச்சிங்க, நம்ம இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்து என்ன பண்ணுவோம்? ஓ வா வா, என்ன கூட்டம், ஐயோ மக்கள் அப்படியே இன்னும் ஒரு சிலர் நம்ம பிரசங்கம் வைக்கும் போது இதுலேயே பாருங்கள், அவங்க கண் நம்மளையே பார்த்த மாதிரி இருக்கும், அப்படியே தலையை ஆட்டுவாங்க. எஸ் ஃபாதர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், என் மனசை தொடுது, உண்மையிலுமே கடவுள் பேசுகிறார், அப்படியே அது நமக்கு தெரியும். அது ஆஹா, இங்கே கடவுள் வார்த்தை உங்களுக்கு இறங்குது, அப்படியே நமக்கு பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். டைம் அவங்களுக்கும் போகிறது தெரியாது, நமக்கும் போகிறது தெரியாது. ஆனால் 2 பேர் வெளியே போகிறாங்க, 4 பேர் வெளியே போகிறாங்க, 10 பேர் வெளியே போகிறாங்க.
இங்கே இருக்கிற எல்லாருமே வெளியே போகிறாங்கன்னா நான் வெளியே போகணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, வெளியே போகிறவங்களாம் உள்ளே வருவாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு அன்னைக்கு வச்ச பிரசங்கத்தில், நற்கருணையை பற்றி பேசிய பிரசங்கத்தில், பேசிய நீண்ட விளக்க உரையில் அவர்கிட்ட இருந்த சீடர்கள் எல்லாருமே அவரை விட்டு விலகி போனாங்க. பாருங்கள், அப்போ கடைசியாக அவர்கிட்ட இருந்தது அவருடைய க்ளோஸ் டிசைபிள்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 12 பேர் எல்லாரும் போயிட்டாங்க. அந்த 12 பேரையும் பார்த்து கேட்குறாரு அவர். பாருங்களேன், நம்ம ஆண்டவர் வந்து அதுக்கெல்லாம் லவ் இருக்கணும், அதுக்கெல்லாம் தைரியம் இருக்கணும். ஒருத்தங்க நம்மளை வெறுக்கிறதுக்கு வந்து அது தாங்கிறதுக்கு சக்தி இருக்கணும். ஒருத்தங்க நம்மளை விட்டு போகிறாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். ஆண்டவருக்கு அந்த தைரியம் உண்டு, ஆண்டவருக்கு அந்த சக்தி உண்டு. நம்ம அவரை வெறுத்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டார், நம்மளை வெறுக்க மாட்டார். நாம் அவரை இகழ்ந்தாலும் என்ன பண்ண மாட்டார், நம்மளை ஒதுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம், இவரை போல் ஒரு அற்புதமான கடவுள் இந்த உலகத்திலே கிடையாது, வேறு எந்த உலகத்திலையும் கிடையாது. இவரை போல் வார்த்தைகள் பேசியவங்களும் யாரும் கிடையாது, இவரை போல் புதுமைகள் செய்தவரும் யாரும் கிடையாது, இவரை போல் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்திய கடவுளும் யாரும் கிடையாது, இவரை போல் நம்ம கூட இருக்கிற கடவுள் யாருமே கிடையாது. அற்புதமான கடவுள் நம்முடைய கடவுள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீங்க கூடவே இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும், மை பிரசன்ஸ் ஷால் கோ. அப்ப பாருங்க, ஆண்டவர் மனசு விடல, நம்பிக்கை இழக்கல. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த க்ளோஸ் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பார்த்து கேட்குறாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா? என்ன ஒரு அருமையான வார்த்தை இவர் கேட்டது. நீங்களும் போகிறதா இருந்தால் போங்கப்பா, நான் வந்து உங்களை நம்பி வந்த, எனக்கு கடவுளை அனுப்பி வச்சார், அன்பை வெளிப்படுத்த சொன்னார், மீட்பு கொடுக்க சொன்னார், உங்களுக்கு நல்ல வார்த்தையை போதிக்க சொன்னார், உங்களுக்காக உயிரையே கொடுக்க சொன்னார், உங்களை திரும்ப மோட்சத்துக்கு கொண்டு வர சொன்னார். நான் எல்லாம் செய்ய வந்திருக்கிறேன், ஆனால் நான் பேசுனது கேட்டு எல்லாரும் போயிட்டாங்க. உங்களை நம்பி கடைசியாக உங்களை விரும்பி அவர்கிட்ட வேண்டி அவர் வந்து இன்னாரை தேர்ந்தெடுன்னு சொல்லி உங்களை தேர்ந்தெடுத்துருக்கிறேன். நீங்களும் போகிறதா இருந்தால் போங்கப்பா. இவர் கேட்குறது பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த 12 சீடரில் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, ஆண்டவரே, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீர் ஒருவரே உண்மையான கடவுள், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். அற்புதமான வார்த்தை. அன்புக்குரியவர்களே, இப்போ இங்கே தான் நான் உங்களுக்கு இந்த பாயிண்டில் தான் நான் உங்களுக்கு இந்த என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் வந்து நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை நம்புகிறாயா, நீ என்னை நம்பணும், நீ என்னை விசுவசிக்கணும், அதுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டார். என்னது, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டார். அவர் வந்து எப்பா நான் சொல்கிறது வந்து நீங்கள் என் உடம்பை அப்படியே கடிச்சு தின்ன மாட்டீங்கய்யா, என் ரத்தம் என் உடம்புலேருந்து வர ரத்தத்தை அப்படிலாம் குடிக்க மாட்டீங்கய்யா, அது வந்து நான் கல்வாரி பலி செலுத்துவோம்ப்பா, அதனை அடையாளமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொட்டியை வந்து சாப்பிடுவீங்க, திராட்சை ரசத்தை வந்து என்னுடைய ரத்தத்தின் அடையாளமாக நீங்கள் குடிப்பீங்கப்பா, அப்படி தான்ப்பா நடக்கும். ஆனால் தினமும் கல்வாரி பலியாக அது நடக்கும்பா. அந்த பலி செலுத்தும் போது நான் அந்த இடத்துக்கு வந்துடுவோம்ப்பா. கடவுள் வந்து எப்படி ஒளி உண்டாகுக சொன்னால் ஒளி உண்டாகுமோ, அதே போல் அந்த அப்ப ரசத்தை பார்த்து அந்த குருவானவர் கையை வச்சாருன்னா ஆண்டுடைய திருவுடலாக மாறுகன்னு சொன்னால் நான் மாறிடுவோம்ப்பா. நீங்கள் அதுதான்ப்பா உண்மையான விளக்கம். அப்படிலாம் விளக்கம் என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை நம்புகிறாயா, அவ்வளோதான். உனக்கு வந்து நான் விளக்கெல்லாம் கொடுத்து அன்பு செய்யறதுக்கு நான் வைக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு 100% ட்ரஸ்ட், 100% கான்ஃபிடென்ஸ், 100% பிலீஃப், 100% ஃபெய்த், அதை தான் ஆண்டவர் இன்று நம்மிடம் எதிர்பார்க்கிறார். என்றால் இந்த நற்கருணையை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இன்னமும் நற்கருணை புதுமைகள் இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆண்டவர் அதில் திடீர்னு ரத்தமாக வர்றது,
ஒரு சிலருக்கு நாக்கில் நன்மையை கொடுக்கும்போது அப்படியே சதையாக மாறுறது, இதை போல் நிறையா புதுமைகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ ஒரு ஃபாதர் வந்து எங்களுக்கு இதோட முடிச்சிடுறேன். ஒரு ஃபாதர் வந்து எங்கள் செமினரில் நற்கனை பற்றி எங்களுக்கு ஒரு பாடம், ஒரு வகுப்பு அருமையாக எடுத்தார். அவர் இத்தாலி நாட்டுக்கு போயிருந்தார். அங்கே லான்ஷியானோங்கிற ஊரில் தான் நற்கருணை புதுமை நடந்திருக்குது. அங்கே வந்து அந்த பூசையில் வைக்கும்போது அது உடலாக மாறி இருக்குது, சதையாக மாறி இருக்குது. அதை பார்க்குறக்கு மற்ற சாமியாருங்கெல்லாம் போகிறாங்க. அப்போ எனக்கு வகுப்படுத்த அந்த ஃபாதர் ஜெரோம் அவர் வந்து மற்றவங்களாம் கூப்பிட்றாங்க, என்னப்பா அங்கே புதுமை நடந்திருக்கு, வா போய் பார்க்கலான்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து அதை பார்க்காமே நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவருடைய உடல் ஆண்டோட ரத்தம் என்பதை நான் அனுதினமும் திருப்பில் நம்புகிறேன். அதனால் அதை போய் நான் பார்த்து நம்பணுன்ட்டு எனக்கு அவசியம் கிடையாது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நமக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான கொடை, ஆண்டவர் இயேசு கொடுத்த ஒரு அற்புதமான கொடை. இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒருத்தவங்களை உயிருக்கு உயிராக அன்பு செய்கிறோன்னு வச்சுங்களேன், அவங்கள விட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அப்பா அம்மாவுக்கு புள்ள மேலே உயிர், பிள்ளை விட்டு போகணுன்னு நினைப்பாங்கள்ல, புள்ள வேணா நினைக்கும் அப்பா அம்மா போய் தொலைட்டு எப்படா சொத்து கிடைக்கும் எப்படா நினைப்பாங்க. ஆனால் உண்மையான பாசம் உள்ள தாய் தகப்பன் என்ன பண்ண மாட்டாங்க, பிள்ளைங்களை விட்டு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க. ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், அவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களை தனியாக விட மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் அஞ்சாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், நிறைய வேதனைகள் வரும். இப்போ எப்படி ஒரு தாய் வந்து பிள்ளை பெறும்பொழுது எவ்வளோ வேதனை பெறுகிறாளோ, எவ்வளோ வேதனை அடைகிறாளோ, அதே போல் நீங்கள் வேதனை அடைவீங்க. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களை திக்கற்றராக விட மாட்டேன், உங்களுக்கு நான் துணையாக தூய ஆவியானவரை கொடுப்பேன். அடுத்தது, நான் என்றென்றும் உங்களோடு இருப்பேன். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரத்தில், இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதற்காக கடவுள் கொடுத்த கொடை தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் கூப்பிடுங்க, அவர் வருவார். அடுத்தது மாதா, அவருடைய தாய், அவரை போல அம்மா, அவர் எப்படி அன்பு இரக்கம் பாசம் காட்டுறாரோ அதே போல் அந்த அம்மாவை நம்ம மேலே அன்பு பாசம் இரக்கம் காட்டுவாங்க, மாதா. அடுத்தது திருச்சபை, எல்லாத்த விட ஒரு சிறந்த கொடை நற்கருணை. அதனால் அன்புக்குரியவர்கள, இந்த உலகத்தில் எவ்வளோ துன்பம், துயரம், வேதனை, தனிமை, ஏமாற்றம், துரோகம் எது நடந்தாலும், அதே போல் எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டாலும், தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சகோதர சகோதரிகளோ யார் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் இறந்தாலும், நம்மோடு எல்லா நேரமும் இருக்கின்ற அன்புக்குரிய கடவுள் நம்முடைய ஆண்டவர். அவர் நமக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் துணையையும் நம்பிக்கையும் தருகிறார். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, எங்கடா போகிறது, எனக்கு யாருமே இல்லையே என்று நினைக்கின்ற பொழுது இந்த ஆலயத்திற்கு வாங்க. ஒரு 5 நிமிடம் இந்த ஆண்டவரை உற்று நோக்குங்க. அவர் பேசுவார், அவர் உங்களுக்கு தைரியத்தை தருவார், அவர் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார். அவர் சொல்லுவார், நீ கவலைப்பட, உங்கள் அப்பா என் கூட தான் இருக்கிறார், உங்கள் அம்மா என் கூட தான் இருக்கிறாங்க. நீ உங்கள் அம்மா இழந்துட்டாங்கன்னு அழுவுறியா? அழுவாது, அவங்க என் கூட தான் இருக்கிறாங்க. உன் பிள்ளைக்கு இதுமாரி ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறியா? பயப்படாது, அது மாறும். எல்லா ஆறுதலையும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் உடனிருப்பையும் தெய்வீக பிரசன்னத்தையும் நமக்கு தரக்கூடிய அளவற்ற எல்லை மிகுந்த அன்பும் பாசமும் கொண்ட வல்லமையும் இரக்கமும் கொண்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை ஆதரிக்கிறார், அரவணைக்கிறார், கட்டிப்பிடிக்கிறார், நம் காயத்தை குணப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. முழந்தால் படையிடுவோம். ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் நான் ஆண்டவரை வைத்து ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி, நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி, நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி, நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே
ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே தாவீதின் மகனே, தாவீதின் மகனே எங்கள் மீது இறங்கும், எங்கள் மீது இறங்கும், எங்கள் குடும்பத்தின் மீது இறங்கும், எங்கள் குடும்பத்தின் மீது இறங்கும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களுக்காக பரிந்து பேசும், எங்களுக்காக பரிந்து பேசும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்கள் உள்ளத்தில் வாரும், எங்கள் உள்ளத்தில் வாரும், எங்கள் இல்லத்தில் வாரும், எங்கள் இல்லத்தில் வாரும், எங்கள் காயங்களை குணப்படுத்தும், எங்கள் காயங்களை குணப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிலும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. இவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், கணவன் மனைவி ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதியும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், நண்பர்களை ஆசீர்வதியும், உற்றார் உறவினர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைந்து போன உள்ளத்திற்கு நீர் கட்டு போட்டு குணப்படுத்திலும் ஆண்டவரே. இவர்களுக்கு நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே. இவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவரே, இயேசுவே நற்கருணை ஆண்டவரே என்று அழைக்கின்ற பொழுது ஆண்டவரே, அவருடைய குரலுக்கு நீ செவிசாய்த்தலும் ஆண்டவரே. என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை மேக தூணை போல, நெருப்பு தூணை போல ஆண்டவரே இவர்களுக்கு வெளிப்படுத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, ஒவ்வொரு குழந்தையையும் ஆசீர்வதித்து ஆண்டவர், இந்த வழிபாட்டில் பங்கு பெற்ற அனைவரையும் ஆசீர்வதித்து, இந்த வழிபாட்டிலே பங்கு பெற முடியாத, வீட்டிலேயே முடங்கி கொண்டிருப்பவர்கள், வீட்டிலேயே இருப்பவர்கள், வீட்டிலேயே டிவியிலே பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் அனைவரையும், அனைத்து குடும்பங்களையும், இந்த ரெட்டியார்பாளையம் பங்கு மக்கள், கிளை பங்கு மக்கள், இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்துள்ள ஆண்டவரே. எங்கள் பங்கு தந்தை, எங்கள் பங்கு தந்தைக்கு உதவி புரிகின்ற அனைத்து அருட்தந்தையர்கள், அனைத்து அருட்சகோ சிறுவர்கள், இங்கு பீடத்திலே உதவி புரிகின்ற நல்ல உள்ளங்கள், இங்கு இந்த கோவிலுடைய வளர்ச்சி பணிக்காக காணிக்கை கொடுப்பவர்கள், உதவி செய்பவர்கள், உபயம் செய்பவர்கள், உடல் உழைப்பை கொடுப்பவர்கள், ஜப உழைப்பை தருகின்றவர்கள் என எல்லோரையும் ஆசீர்வதித்த ஆண்டவரே, இந்த ஆண்டு இந்த பங்கிலே அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலவ செய்துள்ள ஆண்டவரே. ஆண்டவரே, கல்வி ஆண்டை தொடங்கி இருக்கின்ற எங்கள் அன்பு பிள்ளைகள் எல்லோருக்கும் உம்முடைய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. நல்ல படிப்பு, நல்ல அறிவு, ஞானம், விசுவாசம், பக்தி, ஒழுக்கம் என எல்லா அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் குடும்ப சமாதானத்தையும் தந்துள்ள ஆண்டவரே. குடும்பத்தில் பிரிந்து கொண்டிருப்பவர்கள் மீது இரக்கமாயிருந்து அவர்களை ஒன்றிணைத்துள்ள ஆண்டவரே. இந்த குடும்பத்தை, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்துள்ள ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, எங்கள் எளிய ஜெபத்தை, நாங்கள் நம்பிக்கையோடு ஏறெடுக்கின்ற ஜெபத்தை தயவு கூர்ந்து கேட்டு இந்த ரெட்டியார்பாளையம் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்துள்ள ஆண்டவரே. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Tanto sacramentum veneremur cernui et anticum documentum novo cedat tritui prestet fides supplementum sensum defectui prestet fides supplementum sensum defectui.
genitori, genitoquim, lauset iubi, lasio. Salus honor, virtus quoquim, sidec de benedictio. Procedenti habet compassit laudación. Procedenti habet compassit laudación. Amen. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருச்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பெண் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. வெள்ளி நிலாவோடத்திலே வீட்டிருக்கும் தாய்மரியே, துள்ளி வரும் துன்பலை சூழ்ந்து எனில் மோதுதம்மா. வெள்ளத்திலே மூழ்குகிறேன், வேதனையில் வாடுகிறேன், அள்ளி என்னை கரை சேர்க்க அருள் கரத்தை தாரும் அம்மா. வெள்ளி நிலா ஓடத்திலே வீட்டிருக்கும்
தாய்மரியே. அன்னை என்றும் தந்தை என்றும் உறவு சொல்லி வந்தவர்கள், அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள். அன்னை என்றும் தந்தை என்றும் உறவு சொல்லி வந்தவர்கள், அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள். இன்னலிலே தவிக்க விட்டு என்னை மறந்து போகும்போது, இன்னலிலே தவிக்க விட்டு என்னை மறந்து போகும்போது, அன்னை என்று உனை அழைத்தேன், அருள் கரத்தை தாரும் அம்மா. வெள்ளி நிலா ஓடத்திலே வீட்டிருக்கும் தாய்மரியே, துள்ளி வரும் துன்பலை சூழ்ந்து எனில் மோதுதம்மா. வெள்ளத்திலே மூழ்குகிறேன், வேதனையில் வாடுகிறேன், அள்ளி என்னை கரை சேர்க்க அருள் கரத்தை தாரும் அம்மா. வெள்ளி நிலா ஓடத்திலே வீட்டிருக்கும் தாய்மரியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.